ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நவம்பர் மாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போறோம். டே 1ல இருந்து டே 7 வரைக்கும். அப்ப நவம்பர் 1 to 7 இந்த வீடியோ பதிவில் நம்ம முடிக்கக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால டெய்லி ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அன்னைய நாளினுடைய தொடக்கம் அந்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நவம்பர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இதுல 2 விஷயங்கள் இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. சத்தீஸ்கர்ல சட்டப்பேரவை கட்டிடத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வெள்ளி விழா ஆண்டை அது கொண்டாடக்கூடியதாக இருக்கு. என்ன விழா? வெள்ளி விழா. வெள்ளி விழா ஆண்டு என்பது 25 ஆண்டுகள்ல கடந்தா 25 வருஷம் அது முடிவடைந்திருந்தா அது என்ன பண்ணுவாங்க? வெள்ளி விழா கொண்டாடக்கூடியதாக இருக்கும். சத்தீஸ்கர் மாநிலம் நாட்டினுடைய 26வது மாநிலமாக என்ன வருஷத்துல உருவாச்சு அப்படின்னா 2000 நவம்பர் 1ல உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த புதிய கட்டிடம் சட்டப்பேரவை கட்டிடம் திறக்கக்கூடியதாக இருக்கு. மோடி அவர்களால, பிரதமர் மோடி அவர்களால திறக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி, இதுலயே பாருங்க. அடுத்து 2வது ஒரு நியூஸ். சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய பிறந்த தினம் எப்ப அப்படின்னா அக்டோபர் 31. அக்டோபர் 31 வல்லபாய் பட்டேலினுடைய பிறந்த தினம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு இந்த தினத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா 2014 இருந்து தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க? தேசிய ஒற்றுமை தினம். இது சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 150வது தினம், 150வது பிறந்த தினமாக இருக்கு. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய முதல் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. நாட்டோட ஃபர்ஸ்ட் உள்துறை அமைச்சர். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய சிலை எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலம் நர்மதை மாவட்டத்துல 597 அடி உயர சிலையை கட்டியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இரும்பு மனிதர் அப்படின்ற பெயரில் அழைக்கக்கூடியதாக இருக்கு. இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. 2 முறைக்கான கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எந்த ஆண்டு முதல் தேசிய ஒற்றுமை தினத்தை மத்திய அரசு கொண்டாடுறாங்க? மத்திய அரசு எந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடுறாங்க? அப்படி இல்லைன்னா யாருடைய பிறந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம 150வது பிறந்த நாள்ன்றது அதை விட ஒரு இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடியது. இதாங்க டே 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். டே 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுலயும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல குறிப்பா 3ஆம் வகுப்புல இருந்து ஏஐக்கான பாடத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்ய போறாங்களாங்க. பாருங்க, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3ஆம் வகுப்புல இருந்து என்ன பண்றாங்க? ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதற்கான பாடத்தை அறிமுகம் செய்ய போறோம். எந்த கல்வியாண்டுல இருந்து அப்படின்னா 2026 to 27 இருந்து மத்திய அரசு அறிமுகம் செய்ய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தகவலும் கூட. அடுத்து பாருங்க, தீவிர வறுமை இல்லாத மாநிலமாவா கேரளாவை சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமையே ஒழிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை கேரளா எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 2027ல தொடங்கக்கூடியதா இருக்கு. அவங்க தொடங்கும் போது எத்தனை குடும்பங்கள் வறுமையில இருந்ததா சொல்றாங்க அப்படின்னா 64,006 குடும்பங்கள் தீவிர வறுமையில இருந்ததா சொல்றாங்க. இது கேரளாவோட பாப்புலேஷன்ல எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.2%. தற்போது முழு வறுமை ஒழிப்பு மாநிலமாக உள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேரளா மாநிலம் தாங்க. அதே மாதிரி அந்த 0.2% இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாநிலத்திலிருந்து ஒழிச்சுட்டாங்க வறுமையில. அப்ப இந்த கான்செப்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இந்திய மகளிர் அணி, இதுவரை நம்ம ஆடவர் அணியை பார்த்திருப்போம். இந்திய மகளிர் அணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டியில சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. 50 ஓவருக்கான உள்ள இதுதான் இந்தியா வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். உமன்ஸ் வாங்கக்கூடிய 50 ஓவருக்கான ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் இதுதாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூட. நவி மும்பைல நடந்த மேட்சிங் அது. யார் யாருக்கு இடையே அப்படின்னா இந்தியா வாசஸ் சவுத் ஆப்பிரிக்கா. யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? இந்தியா வாசஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற ஒன்று. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. அடுத்து பாருங்க, 2வது இஸ்ரோ ஒரு செயற்கைக்கோள நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவுறாங்க. எப்ப? நவம்பர் 2ல ஏவுறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ்.
இந்த செயற்கைக்கோளை ஏவ பயன்படுத்த ராக்கெட். ராக்கெட் எது, செயற்கைக்கோளுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். LVM-3F5 அப்படின்றது ராக்கெட்டு. செயற்கைக்கோள் ஏன்னா டிஎன்பிசிலுமே கேள்வி இப்படிதாங்க கேட்பாங்க. அந்த ராக்கெட்டை கொடுத்துட்டு என்ன செயற்கைக்கோள்னு கேட்கலாம், இல்ல அந்த செயற்கைக்கோளை எடுத்து சென்ற ராக்கெட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். CMS-03 அப்படின்றது அதனுடைய செயற்கைக்கோளா இருக்கு. இது எதற்காக விண்ணில ஏவுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலோர பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சேவைக்காக ஏவப்பட்ட ஒன்று. கடலோர பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சேவைக்காக ஏவுறாங்க. இது மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த CMS-3 இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மண்ணிலிருந்து விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட அதிக எடை கொண்ட முதல் செயற்கைக்கோள். அப்ப அதிகமான வெயிட் இருக்கிற ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோளா இதாங்க இருக்கு. இதோட வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4410 கிலோ. இந்த செயற்கைக்கோளினுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் இப்ப ஏவப்பட்டது அப்படின்னா 15 ஆண்டுகளுக்காக ஏவப்பட்டது. இதுவரையிலும் இந்தியாவில் 48 செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்டதாக இருக்கு. எவ்வளவு இருக்கு? தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்டது எவ்வளோ? 48 செயற்கைக்கோள்களாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எப்ப விண்ணில செலுத்தப்பட்டது அதுனா நம்ம முன்னாடியே சொன்னோம், நவம்பர் 2, 2025. இதுல கொஸ்டின் வேற எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் எப்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா நவம்பர் 2, 2025. அப்படி இல்லைன்னா அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அதை எடுத்து சென்ற அந்த செயற்கைக்கோளோட பெயர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஏவப்பட்ட ராக்கெட் என்ன அப்படின்றத கேட்கலாம். சரி, அடுத்த 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வருவோம். ஜவாது மலையில விஜயநகர பேரரசுக்கான தங்க நாணயம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நமக்கு வரப்ப யூனிட் 8க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா யூனிட் 8 மேக்சிமம் இது மாதிரியான எதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. மொத்தம் அந்த இடத்துல ஜவாது மலையில கோவிலூர் அப்படின்ற வில்லேஜ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நல்லா பாருங்க, 103 தங்க நாணயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கு கிடைத்த தங்க நாணயங்கள் 500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகள் பழமையானதா? 500 ஆண்டுகள் பழமையான ஒன்று அப்படின்றது சொல்றாங்க. அதாங்க அதுல இம்பார்ட்டன்ட். அடுத்ததா பாருங்க, ரொம்ப முக்கியமானது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் நம்ம கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், கண்டிப்பா கேள்வி வரக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் முதலாவது வளரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு எப்ப இதை தொடங்குறாங்க அப்படின்னா நவம்பர் 3, 2025 பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்படக்கூடியதாக இருக்கு. எந்த இடத்துல தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா டெல்லியில தொடங்கி வைக்கக்கூடியதாக இருக்கு. இதனுடைய கருப்பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 கருப்பொருளை கொண்டு இது இருக்கக்கூடியதாக இருக்கு. ஒன்னு சிந்தனை, இன்னொன்று புத்தாக்கம், இன்னொன்னு உத்வேகம். இந்த 3 கருப்பொருளை பேஸ் பண்ணி தான் இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநாடு, முதலாவது வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநாடு தொடங்கி வச்சிருக்காங்க. இதுல ஒரு சில இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணினி படிப்புகள்ல பெண்களினுடைய சதவீதம் 43% இருக்குன்னு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப டெக்னாலஜி பேஸ் பண்ணதையும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பேஸ் பண்ணியும் 43% பெண்கள் இந்தியாவில் கல்வி பயில்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது உலகளாவிய கணினி பயிலும் பெண்களின் சராசரியை விட அதிகமா இருக்கு. அப்ப வேர்ல்டு சராசரியை விட இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, மாணவிகளினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5ஆம் தேதி ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க, ஈஸியான கரண்ட் அஃபேர்ஸ். நவம்பர் 5 குருநானக் ஜெயந்தி வந்து இந்தியாவில் கொண்டாடக்கூடியதாக இருக்கு. இது முக்கியமானது. சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் தேவனுடைய பிறந்த நாளை தான் கொண்டாடுறாங்க. அவருடைய 556வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நவம்பர் 5னா குருநானக் ஜெயந்தி அப்படின்றத மறந்துட போறீங்க. அடுத்து 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் கடல்சார் வாரம் 2025 கொண்டாடுறாங்க. அது எங்க கொண்டாடப்பட்டது அப்படின்னா முதல் ஸ்டார்டிங்ல மும்பைல வந்து இதுக்கான ப்ரோக்ராம் நடைபெற்றது. இது எப்ப இந்த கடல்சார் வாரம், இதை மார்க் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான ஒரு வினா. அக்டோபர் 27 இருந்து நவம்பர் 31 வரைக்கும் இந்திய கடல்சார் வாரம் அப்படின்றத கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குது. அந்த மும்பைல நடக்கக்கூடிய மீட்டிங்ல வஉசி துறைமுகத்துக்கு ஒரு விருது ஒண்ணு தராங்க. பசுமை தொலைநோக்கு பார்வையாளருக்கான விருது அப்படின்றது மத்திய அரசு தரக்கூடியதாக இருக்கு. யார் தராங்க?
மத்திய அரசு இந்த துறைமுகத்துக்கு தரக்கூடியதாக இருக்கு. அதையுமே மார்க் பண்ணிப்போம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வஉசி துறைமுகத்துல 90,936 கோடிக்கான முதலீடு ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். 7ஆம் தேதியில அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். G20க்கான மாநாடு 2025 எங்க நடக்க போகுது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் மாசம் நடக்க போகுது. இன்னும் நடக்க போகுது. அடுத்ததா பாருங்க, 2026க்கான மாநாடு எங்க நடக்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் நடக்க இருக்கு. எப்பயுமே நடக்க இருக்கிறத நமக்கு கேள்வியா கேட்பாங்க, அதனால இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பருவநிலை நடவடிக்கைக்கான உச்சி மாநாடு எங்க நடக்க இருக்கு அப்படின்னா பிரேசில்ல நடக்க இருக்கு. இதுவும் எப்ப தொடங்குது அப்படின்னா நவம்பர் 10 to 21 வரைக்கும் தொடங்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து ஐநா பருவநிலை மாற்றத்திற்கான மாநாடு. இதை வேற பெயர்ல சொல்லணும்னா நமக்கு இதெல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க, COP30 அப்படின்றதுல நடக்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து அமேசான் காடுகள்ல பாதுகாப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கு. இதுல இந்தியா கலந்து கொள்ளவில்லை. இதுல யாரு கலந்து கொள்ளவில்லை? இந்தியா வந்து கலந்து கொள்ளவில்லை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இவ்வளவு ஒரு முக்கியமான பருவநிலை நடவடிக்கை உச்சி மாநாட்டுல இந்தியா கலந்து கொள்ளாம இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, கால்மேகி புயல் அப்படின்றது பிலிப்பைன்ஸ்ல சமீபத்துல பிலிப்பைன்ஸ் நாட்டையே புரட்டி போட்ட ஒரு புயல் எதுனா அப்படின்னா கால்மேகி புயல். அதனால பிலிப்பைன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவசர நிலை பிரகடனத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த புயல் எந்த கடல்ல உருவாச்சு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல உருவாகுச்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 4வது கரண்ட் அஃபேர்ஸ். காசி தமிழ் சங்கம் 4.0. காசி தமிழ் சங்கம். இந்த காசி தமிழ் சங்கத்துக்கான நோக்கம் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இது 2022ல தொடங்குறாங்க. இந்த காசி தமிழ் சங்கத்துக்கான ஃபர்ஸ்ட் இதுவை இப்ப தமிழகத்திற்கும் உத்தரப்பிரதேசத்துல புகழ்பெற்ற ஆன்மீக நகரமான காசிக்கும், காசினா நம்ம என்னன்னு சொல்லலாம், வாரணாசி. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்ல வாரணாசின்னு வரப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. இடையான தொன்மை வாய்ந்த நாகரிக மற்றும் கலாச்சார தொடர்பை போற்றுதல். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதும் காசியினுடைய கலாச்சாரத்தையும் போற்றுவதற்காக காசி தமிழ் சங்கம் அப்படின்றது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 2002ல ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கீமை வந்து மத்திய அரசு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. அந்த 2 ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா தமிழ் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் திட்டம். அடுத்து அகத்தியர் பயணம், நாட்டுக்கு தமிழகத்தின் பங்களிப்பை வெளிப்படுத்தக்கூடிய திட்டம். ஒரு இந்தியாவுல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திட்டம் வந்து அகத்தியர் பயண திட்டம். அடுத்து ஸ்டேட் பேங்கோட 12வது வங்கியல் மற்றும் பொருளியல் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பைல நடக்கக்கூடியதாக இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்றாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு மேக்சிமம் தாய்மொழி, அங்க இருக்கக்கூடிய தாய்மொழி வந்து தெரியணும், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட பொதுத்துறை வங்கிகளினுடைய எண்ணிக்கைய 2017 to 19 இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 27ல இருந்து 12ஆ குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்தே மாதரம் பாடல் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதற்கான 150வது ஆண்டு விழா வந்து கொண்டாடக்கூடியதாக இருக்கு. தேசிய பாடலாக இருக்கக்கூடிய வந்தே மாதரம் இது வந்து பாடப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 150 ஆண்டுகள். இது எழுதப்பட்டு 150 ஆண்டுகள் ஆச்சு. இதை ஒட்டி மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா ஓராண்டு கால கொண்டாட்டத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓராண்டு காலம் எப்ப அப்படின்னா 2025 நவம்பர் 7ல இருந்து நவம்பர் 7 2026 வரைக்கும். இத பகிம் சந்திர சட்டர்ஜி எப்ப எழுதுறாரு அப்படின்னா 1875ல நவம்பர் 7ல எழுதக்கூடியதாக இருக்கு இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை. அதனால இது புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கு. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இதுதாங்க ஒரு வாரத்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கு. இது போல கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாஸ் நமக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.